கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் தேன்துளியில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வழியாக 10வது வாதை முடிந்தது. அவர்களெல்லாம் தலைச்சன்களெல்லாம் சங்கரிக்கப்பட்டார்கள். இரத்தம் தெளிக்கப்பட்டதான அந்த பூசப்பட்டதான கதவை பார்த்ததான சங்கார தூதன் அவர்கள் வீட்டை கடந்து சென்று இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தான். அதோடு முடிந்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை. இன்னும் அதிகமாக பார்வோனுக்கு கோபம் வந்தது. பார்வோன் அவன் என்ன பண்ணான், அவர்களை விரட்ட வேண்டும், அவர்களுக்கு நம்முடைய வேலைக்கு செல்ல இல்லாமல் ஓடுகிறார்கள் என்று பார்த்து அவர்களை பின்தொடர அவன் பார்க்குறான். இந்த நேரத்தில் தான் தேவன் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சில ஆலோசனைகள் சொல்கிறார். அவர் எந்த இடத்துல அவங்க எகிப்தை விட்டு கடந்து செல்வதற்கான வழிகளை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கின்ற வேளையில், நீங்கள் திரும்பி மித்தேலுக்கு சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்கள். பாருங்கள், அவங்க வனாந்தரத்துக்கு போக வேண்டும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், சமுத்திர கரையிலே போய் நீங்கள் பாளையம் இறங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இது வித்தியாசமாக வினோதமாய் காணப்படுகிறது. ஆனாலும் கூட கர்த்தர் இதில் ஒரு நோக்கம் இருந்தது. 3வது வருஷத்தில் அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரர் குறித்து அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள், அவள் எங்கே போகிறதுன்னு சொல்ல, வனாந்தரத்தை அவர்களை அடைத்து போட்டு விட்டது என்று சொல்லுவான். அந்த நேரத்தில் பார்வோன் செய்த காரியம், ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் என் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பது எகிப்தரை அறியும்படிக்கு தேவன் அந்த இடத்துல பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று தேவன் அந்த இடத்துல உறுதியாக சொல்லுகிறார். நான் மகிமைப்படுவேன், பார்வோன் அல்ல, அவன் பின்தொடருவான், ஆனாலும் கூட நான் மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார். ஜனங்கள் ஓடிவிட்டார்கள் என்று எகிப்தில் பார்வோனுக்கு சொன்ன மாத்திரத்தில் அந்த நேரத்தில் அவனுக்கு இன்னும் அதிகமான கோபம் வந்து பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேல் போகவிட்ட காரியம் என்ன என்றார்கள். அந்த நேரத்தில் இந்த பார்வோன் ராஜா ரதத்தை பூட்டி தன்னுடைய சர்வ இராணுவத்தோடு கூட அவர்களை பின்தொடர்கிறான். பின்தொடரும் பொழுது தான் நடந்ததான ஒரு பெரிய உச்சகட்டதான நிகழ்ச்சி, கிளைமேக்ஸ் என்று பார்த்தாக்கா, இவர்கள் எல்லாரும் அந்த சமுத்திர கரையில் வந்து நின்று விட்டார்கள். அந்த இடத்துல அவர்கள் போவதற்கான ஒரு வழி இல்லை. நிச்சயமாக பார்வோன் நினைத்திருப்பான், இன்றைக்கி எல்லாரையும் நான் வெட்டி போட்டு விடுவேன், அவர் எங்கே போவார்கள், அவர்கள் சமுத்திரத்தை கடக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அந்த வேளையில் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல மோசேக்கு அவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல நீங்கள் அந்த எகிப்து தேசத்தில் இருந்து புறப்படும் பொழுது அந்த செங்கடலை கடக்க வேண்டும். அந்த இடத்துல நடக்க போகிறதான காரியம் என்று சொன்னால் அவர்கள் எப்படி போக போகிறார்கள் என்பதை குறித்து தேவன் முடிவு செய்கிறார். அந்த நேரத்தில் மோசேக்கு கட்டளை சொல்கிறார். அவர் ஒரே சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மோசே சொன்னதான காரியம் இதுதான். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னான். அதுக்கப்புறம் நடந்ததான காரியம், அப்பொழுது மோரே சொன்ன, ஏன் என்னிடத்துல முறையிடுகிறாய், நீ போய் உன்னை கோலை நீட்டு என்று சொல்கிறார். அந்த இடத்துல நடந்ததான அற்புதம் என்னவென்று சொன்னால், அந்த இடத்துல இவன் கோலை நீட்டி அந்த இடத்துல போன உடனே செங்கடல் 2ஆக பிறந்தது. நடந்ததான சம்பவம், இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் இந்த வெட்டாந்தரையிலே நடந்து அக்கறைப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட பார்க்கின்ற வேளையில் எகிப்தினும் பார்வோனும் அவனுடைய சர்வ சேனையும் அந்த இடத்துல அந்த செங்கடலிலே மாண்டு போனார்கள். இதுதான் கர்த்தர் செய்ததான மகா பெரிய காரியம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். மோசே சொன்னது எவ்வளோ உண்மையாக இருக்கிறது பாருங்கள். நீங்கள் சும்மா நின்று கொண்டு பார்ப்பீர்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த நாட்களில் அநேக போராட்டங்கள், அநேக செங்கடல்கள் இதெல்லாம் வரும். ஆனாலும் கூட நமக்கு முன்பாக எப்படி போகிறது என்று திகைத்து கொண்டு இருந்தாலும் கூட அந்த வேளையில் நடக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக போய் செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையாக்கி நம்மை உலர்ந்த தரையிலே நடக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள், சோதனைகள், நெருக்கங்கள், வியாதிகள், வருத்தங்கள் எது இருந்தாலும் கூட கர்த்தர் செங்கடலை பிளந்தவர்
உங்களுடைய வாழ்க்கையிலும் பாதையை உண்டாக்குவார். வனாந்தரத்தில் பாதையை உண்டாக்குகிற தேவன், செங்கடலை பிளக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாமும் கூட ஜெய கிறிஸ்துவோடு கூட நடந்து நாம் வெற்றி பாதையில் அக்கறை போவோம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் அற்புதமாக அந்த சமுத்திரக்கரை ஓரத்தில் நிற்கும் பொழுது எப்படி போவோம் என்று திகைத்து கொண்டிருக்க வேளையில் கர்த்தர் ஆண்டவரே மோசே கட்டளையிட்டு அந்த செங்கடலை பிளந்த தேவன் இன்றும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துருங்க. நாங்கள் இந்த நாளிலும் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் பலத்த பெரிய அற்புதங்களை எதிர்பார்த்தவர்களாக இருப்போம். நம்முடைய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா.